கல்வி கற்றல் மானிடனாய் பிறந்த ஒவ்வொருவரின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை கற்றல் என்பது தனி மனிதனின் சூழ்நிலைதான் நிர்ணயிக்கின்றது. கல்வி கற்றலுக்கு பணம் இருந்தால்தான் முடியும் என்பதில்லை. வளர்ந்த நம் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய கூலி தொழிலாளர்களின் குழந்தைகளின் படிப்பு பெரும்பாலும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்திய அரசாங்கம் நமது கல்வி வளர்ச்சிக்காக எத்தனையோ கோடி முதலீடு செய்து பல்வேறு திட்டங்கள் மூலம் அடித்தட்டு மக்களும் உயர்கல்வி பயில வாய்ப்பு வழங்கி வருகிறது. ஆனால் இந்த வாய்ப்பினை பலர் பயன்படுத்திக் கொள்வதில்லை. இந்த திட்டத்தை பற்றி அரசாங்க அதிகாரியிடம் கேட்போம். அரசாங்கத்தின் திட்டங்கள் என்னென்ன? Free uniforms, free midday meals, free eggs weekly thrice, and nuts, grains, etc. And free chappals for children, all children from 1st standard to 8th standard. Free notebooks for SC/ST students from Collectorate, DRDA Center. SC/ST MPC scholarships. Free hostel residential schools in private matriculation schools, hostels. And then free cycles for +2 students, high school students. And free medical checkup every month. ABL cards provide பண்றாங்க. அப்புறம் டெத் ஆன பேரண்ட், ஆக்சிடென்ட்ல பேரண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 50,000 அந்த ஃபேமிலிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப்ஸ். அப்புறம் எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கெல்லாம் எஜுகேஷன் லோன் from 1st standard to 12th standard in government schools, free education. பெரும் செல்வந்தர்களின் குழந்தைகள் உயர்கல்வி கற்று உயர் பதவியில் அமர்வது யதார்த்தம்தான். ஆனால் தினமும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் குடும்பத்தை சேர்ந்த மாணவர் தன் குடும்ப சூழ்நிலையை வென்றெடுத்து உயர் பதவி அடைவதோடு பல சாதனைகள் படைத்திருப்பதை இவ்வுலகம் நன்கு அறியும். இவ்வாறான மனிதர்களின் எடுத்துக்காட்டுகள் பல. ஆபிரகாம் லிங்கன் முதல் அப்துல் கலாம் வரை தற்போதைய அறிஞர்களும் உண்டு. ஆனால் சில பேர் உயர்கல்வி போவதற்கு முன்னே படிப்பை நிறுத்திவிடுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று பார்ப்போம். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்த காரணம் என்ன? up to 8th standard டீச்சர்ஸ் வந்து அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துட்டு எவ்ரிடே அவங்க வரலைன்னா ஒரு ஆப்சண்ட் ஆனால் கூட வீட்டுக்கே கூட போவாங்க. பேரண்ட்டை அப்ரோச் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட டீச்சர்ஸோட ஸ்பெஷல் கேர் இருக்கும் குழந்தைங்க மேலே. இவ்வளோலாம் கொடுக்குறோம், உனக்கு அதை கொடுக்குறோமா இதை கொடுக்குறோமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் திட்ட மாட்டாங்க. ஆனால் அபவ் 6th standard அவன் ஹை ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா அந்த டீச்சர்ஸ் வந்து ஒன்லி ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டோர் பை டோர் போக மாட்டாங்க. பேரண்ட்டை வந்து அந்த அளவுக்கு எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் ஆட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமாகிடும். அதெல்லாம் அவங்க வந்து வீட்டில் செய்ய மாட்டாங்க. இப்போ எலிமெண்ட்ரி லெவலில் போர்ஷன்ஸும் கம்மி, ஏபிஎல் வந்துருச்சு. அதனால் அவங்க இங்கேயே நாங்கள் எல்லாமே முடிக்க வச்சுருவோம். ஆனால் அவங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கணும், ஆனால் அவங்க ஹோம்ஒர்க் செய்யணும். அப்புறம் பேரண்ட்டுக்கு அதை பார்க்க தெரியாது வீட்டில். அவங்க வந்து எல்லாமே லேபர்ஸாக இருப்பாங்க, அதை கவனிக்க மாட்டாங்க. அப்போ இவனுக்கு முடியாமல் என்ன பண்ணுறான், ஏதோ அங்கே எங்கே ஏதோ ஒரு 10 rupees கிடச்சா, ஒரு நாளைக்கு 50 rupees கிடச்சா கூட ஒரு ஏதோ ஒரு லேபராக போயிடலான்னு சொல்லி போயிட்டு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் சில தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு இல்லை. பெற்றோர்களுக்கு இத்திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வு உண்டா? தெரியும். இப்போ வந்து நாங்கள் எம்பிசி SC/ST எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் 500 rupees 1000 rupees கொடுக்குறோம். அது வந்து பேரண்ட்டு தான் அக்கௌண்ட், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க தான் பேரண்ட்டு தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டையே பேரண்ட்டு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த 500 rupees 1000 rupees அவங்க தான் எடுக்கிறாங்க. அவங்க உடனே எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எவ்ரி இயர் அவங்க வந்து எல்லா இதுவும் செலவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவன் 10th முடிச்சுட்டு போகும்போதோ இல்லை 8th முடிச்சுட்டு போகும்போதோ அதை எடுத்து அவங்க என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். பேரண்ட்டு தான் அந்த அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. திட்டங்களின் செயல்பாட்டிற்கு பிறகு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா? எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் இருக்கலாம், இல்லை டிக்ரீஸ் இருக்கலாம். 5% வேரியேஷன் வரும். தினக்கூலி தொழிலாளி தன்னை வருத்தி தன் குடும்பத்தை தழைக்க வைப்பதை போன்று ஒரு அர்ப்பணிப்பு வேறு எதற்கும் ஈடாகாது. இக்குடும்ப சூழ்நிலையை தன் மனதை உள்ளடக்கி ஒரு சீரிய நோக்கத்தோடு உயர் பதவி அடைவதோடு பல சாதனைகளை புரியும் அந்த மாணவரின் ஆற்றல்தான் ஒரு வெற்றிக்கல். தினம் தினம் அணியும் ஆடை அலங்காரம் முதல் ஆடம்பர செலவுகள் வரையில் உள்ள அனைத்தையும் மனதிற்கொள்ளாது கல்வி கற்றல் ஒன்றையே நோக்கமாக கொண்டு பயின்று வென்ற மாணவர்கள் பலர் உண்டு. கனவு காணுங்கள் என்பது அப்துல் கலாமின் சொல்.
அதுபோல சிறு வயதிலேயே பல கனவுகளோடும் கடும் முயற்சியோடும் கல்வி பயிலும் சுபத்ராவின் கனவு என்னவென்று கேட்போம். என் பேர் சுமித்ரா தேவி. நான் படிக்கிறது 7th. இந்த ஸ்கூல்ல டிரெஸ் கொடுக்குறாங்க. மாசம் மாசம் வந்து டாக்டர் செக் பண்றாங்க. செப்பல் கொடுக்குறாங்க. நான் 12th படிக்கணும். காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிச்சு நான் டாக்டர் ஆகணும். குழந்தைகளின் கனவுகளை விட பெற்றோரின் கனவு அதிகமாகவே உள்ளது. தினமும் காட்டு வேலைக்கு சென்று தன் பிழைப்பை நடத்தி வருபவர் சரோஜா. இவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அக்குழந்தைகளை பற்றிய சரோஜாவின் கனவை கேட்போம். என் மகன் பெரிய டாக்டர் படிக்கணும்னுச்சுன்னா, சின்னவே இன்ஜினியர் படிக்கணுங்கிறா. பிள்ளைகளோட ஆசை அதான், என்னோட ஆசை அதான். என்னால முடிஞ்சது படிக்க வைப்பேன். சமுதாயம் இது போன்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் படிப்பிற்கு கண்டிப்பாக உதவ வேண்டும். அல்லாவிட்டால் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆதலால் தொழிலாளர்களே, நீங்களும் உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் வாழ்வு ஒளிமயமாகட்டும்.